ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை வந்துட்டு பாயிண்ட் போட்டால் பேசுவாங்களே, அவங்க அம்மா சும்மா அதிருதில்லைன்ற மாதிரி பேசியிருக்காங்க, ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அடங்க அப்பா வச்சு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக திவ்யா, விக்ரம், கனி இவங்களுக்குலாம் சரியான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் பார்வதியோட அம்மா சூப்பராக செம்ம சரளமாக ரொம்ப யதார்த்தமாக அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிவ்யூ ஏன்னா வரவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க, அந்த ரிவ்யூவை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வினோத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா கானா கிங்குன்ட்டாங்க. ரெண்டாவது கனிக்கு வந்துட்டு இந்த வீட்டையே கட்டி காப்பாற்றுறது சும்மா கிடையாதுமா, லேஸ்பட்ட வேலை கிடையாது, நல்லா பண்ணுறீங்க, விக்ரமே கட்டி காப்பாற்றுறீங்களேன்ட்டாங்க. சோழி முடிஞ்சிச்சு. அடுத்தது விக்ரமுக்கு வந்துட்டு அம்மா என்னோடய 6 இயர் நண்பம்மா அப்படின்னு விஜய் பார்வதி சொன்னாங்க. தெரியும்பா அம்மா, நான் வந்துட்டு அப்பா எக்ஸ்ப்ளனேஷனே வேண்டாம்ப்பா, எக்ஸ்ப்ளனேஷனே வேண்டாம், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பகையில அப்படி இல்லை பகையாகவே இருங்க, பகையாகவே இருங்க, அப்போ தான் வந்து நல்லா இருக்கும்ப்பா. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா பழகிடலாம் வேண்டாம்ப்பா, ஆனால் அண்ணா வந்து உங்களை வந்துட்டு நல்ல விதமாக சொல்லுவாங்கப்பா அப்படின்போது நீங்கள் சொல்கிற அந்த நகைச்சுவை யாரையும் காயப்படுத்தாமல் எங்கம்மா மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். இல்லைப்பா, யாரை காயப்படுத்தணுமோ அதெல்லாம் நல்லா காயப்படுத்தி தான் பாருக்கீங்க, அந்த நகைச்சுவை யாரையும் மனசை காயப்படுத்தாத அளவுக்கு வச்சுக்கோங்க பான்ட்டாங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏன்னா பாரு அவங்களுடைய வளர்ப்பை பற்றி பேசினார் அவர். அவங்களும் பார்த்துருப்பாங்கல்ல, என்ன இது அவங்க அம்மா வந்தோடனே என்ன வளர்த்துருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் சரி கனியும் சரி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பேச வேண்டியதானே, ஏன் இப்போ பசங்க காலில் விழுறீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு சுபிக்ஷாவுக்கு வந்து கடல் பொண்ணுன்னாங்க. அரோரா என்னம்மா பாயிண்ட்டாக பேசுவேன், இப்போ என்ன சைலண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா போக போக பேசணும். அப்புறம் திவ்யாவுக்கு சரியான ஒரு நோஸ் கட் கொடுத்தாங்க. அம்மா இந்த அப்பத்தான்னு சொல்கிறலம்மா, நீ உண்மையிலேயே அப்பத்தாம்மா, அங்கங்கே உட்காந்து பேசுகிறது, ஓரக்கண்ணால் பார்க்குறது அப்படியே இருக்கம்மா, நீ நல்லா இருக்கணும்மா அப்படின்ட்டாங்க. என்ன இது மஞ்ச புகழ் சனியா, உண்மையாக தான் சொல்கிறாங்களா இல்லை என்ன, அதாவது நம்மளை வந்து புகழ்ந்து சொல்கிறாங்களா இல்லை கலாய்க்கிறாங்களா, ஒன்றுமே புரியலப்பான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அமித்துக்கு வந்து சூப்பராக சொன்னாங்க. என்னென்னா எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, யார் மனசுக்கு வருத்தப்பட்டாலும் நீங்கள் போய் நிற்கிறீங்க, குறிப்பாக இந்த அழுமூஞ்சுக்கு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கமருதனுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், நீ நல்லா இருக்கிறப்பவா, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா நடிக்கிறீங்க, ஆனால் வாழ்க்கையில் நடிக்காதீங்கப்பா, அதுதான் மெயின். அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கவங்கள வந்து கைவிட்டுறாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களோட ரிவ்யூ முடித்தாங்க. ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் விக்ரம் கிட்ட சொன்ன விஷயங்களும் திவ்யா கிட்ட சொன்னவங்களும் இதுதான் பாருங்க, லிமிட்டாக அப்படி லைட்டாக அப்படி போய்ட்டு போட்டு முடிஞ்சிடணும். திரும்ப எங்கே போனாலும் பார்வதி அப்படி பார்வதி இப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ நல்லா இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.